ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு காலர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு கிளாத்தோடைய நீளம் வந்து 18 இன்ச்சஸ் டிவைடட் பை 2னா 9.5 நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து எப்போதும் 1.25 இன்ச்சஸ் இருந்தால் போதும். இந்த ஓரத்தை நான் வந்து வளைவாக நான் கட் பண்ணிக்கிறேன். காலருக்கு ஷேப் கொடுக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு பிட்டு நான் வந்து இந்த நம்ம எடுத்த காலர் அகலத்தை விட நீளமும் அகலமும் நான் வந்து கூட எடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதான் ஈஸியாக இருக்கும். 4 இன்ச்சஸ் நான் வந்து கேப் விட்டு அங்கே நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். காலர் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எப்போதும் நீட்டாகவே ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ரெண்டாவதாக ஒரு கிளாத் அகலம் எடுத்துருந்தேன்னு அதே அளவு இன்னொரு கிளாத் பீஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கிளாத் மேலே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தை வச்சு நீங்கள் இப்படியே ஒரு தையல் போட போகிறீங்க. பண்ணுறோம் அப்படின்னா அந்த 4 இன்ச்சஸ் நம்ம கேப் போடுறோம்ல, அதை தான் நம்ம வந்து நம்மளுடைய யூனிஃபார்ம் நெக்கில் வந்து ஜாயின் பண்ணுற இடம். ஸோ நீங்கள் எவ்வளோதுக்கு நீங்கள் அந்த மாதிரி தப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கிட்டால் போதும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க, கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து எக்ஸஸாக கிளாத் விட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்னு நான் காட்டினேன். அவ்வளோ எக்ஸஸ் கிளாத்து தேவையில்லை. நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து பரட்டி விட்டு நம்ம வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். தையல் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா காலர் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து அட்டாச் பண்ணுறது தான். காலர் வந்து நார்மலாக ஸ்கூல் யூனிஃபார்முக்கே நமக்கு வந்து இது போதுமானது தான். இது எந்த ஒரு ஷேப்பும் நம்ம கொடுக்க தேவையில்லை. எங்கே தையல் போடுறேன் அப்படின்னு நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கிட்டால் ஸ்டிச்சிங் நீட்டாக இருக்கும். இப்போது ரெடி பண்ண காலரை நம்ம வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் டாப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எனக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த பட்டியை விட்டுட்டு நம்ம அதுக்கு நெக்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் இந்த வீடியோ. நீங்களே உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது காலர் நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடித்த பிறகு அதை நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு தையல், அதை நம்ம டாப்பையும் காலரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு தையல் போடுற ஒரு இடம் இருக்கும். அந்த காட்டுறேன் பாருங்கள். அதோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டா போதும். காலர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம வந்து பார்க்கும்போது கஷ்டமாக தான் தெரியும். பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் அதை நம்ம வந்து ட்ரை பண்ண பிறகு நல்லா வந்த பிறகு தான் நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.